ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பிஸ்மில்லா ரைஸ் செய்ய போகிறேன்ப்பா. ஆனால் அப்படின்ட்டு செய்யலை. நான் இது உடம்பு குறைக்கிறவங்களுக்கு நான் இப்படி உங்களுக்கு டிப்ஸ் தரேன்ப்பா. கொஞ்சோண்டு தான் அரிசியும் பருப்பும். நான் சின்ன வெங்காயம் போடுறேன், பூண்டு போட்டிருக்கேன். கொத்தமல்லி நல்லா ஒரு கப்பு நிறைய எடுத்துக்கோங்கப்பா. தக்காளியும் போட்டுக்கோங்க. இத்தனை காய் போட்டிருக்கோம்ப்பா. நான் இதில் மாங்காவும் போட்டிருக்கேன். புளிப்புக்கு பதிலாக புளி போடுறதுக்கு பதிலாக நான் மாங்காய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். காய் இங்கே பாருங்கள், எவ்வளோ காய் போட்டிருக்கேன். நான் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுறேன்ப்பா. பெருங்காயத்தூளும் போட்டுட்டேன். 3 மடங்கு காய் போட்டிருக்கேன்ப்பா. 1 மடங்கு தான் நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 மடங்கு தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் 7 விசில் போட்டலாம். நமக்கு நல்லா அவ்வளோ காய் போட்டோம்ப்பா. நல்லா சூப்பராக குழஞ்சிடுச்சுது. இது நீங்கள் ரைஸ் கம்மியாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி டெய்லி கடை விதவிதமாக, ஆனால் காலையிலேயே செஞ்சுட்டு கடை 3 வேளை கடை இதை சாப்பிட்லாம்ப்பா. இது ஒரு இதுவும் இல்லை, டிஃபனுக்கு விட விட இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நம்மளுக்கு ரைஸ் கம்மியாக வேணும், காய் அதிகமாக சாப்பிடணுன்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலப்பா. அதே போல் இது மட்டும் சாப்பிட்டா தான் போர் அடிக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. இதே போல் நம்ம விதவிதமாக செய்யலாம்ப்பா. வேறு விதத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேல்யூம் மிச்சமாகிடும். எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்தால் நீங்கள் குக்கரில் வேணாலும் செய்யலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு குக்கர் வேண்டாம், நம்மளுக்கு சட்டியில் இல்லை பாத்திரத்தில் செய்யலான்னாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம்ப்பா. சூப்பரான ஒரு ரைஸ்ப்பா இது. இதில் எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.